மத்திய கிழக்கில் தொடர்ந்து பதட்டத்தை ஏற்படுத்தி வரும் இஸ்ரேல் பலஸ்தீன் மோதலின் கடந்த 24 மணி நேரத்தில் நிகழ்ந்த சில முக்கிய நிகழ்வுகளை இப்போது பார்க்கலாம். அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கான அழைப்புகளுக்கு மத்தியில் கள நிலவரம் இன்னும் சவாலானதாகவே உள்ளது. காசா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். காசாவின் தெற்கு பகுதியில் உள்ள கான் யூனிஸ் நகரின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்கள் நடத்தியதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் நிலைகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் சில ஹமாஸ் தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் இஸ்ரேல் கூறியுள்ளது. ஹமாஸின் இதற்கு பதிலடியாக ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலின் தெற்கு பகுதியை நோக்கி ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். ஆனால் இந்த ராக்கெட் தாக்குதல்களில் இஸ்ரேலின் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பால் இடைமறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. இதில் உயிர் சேதங்கள் ஏற்பட்டதாக எந்த தகவல்களும் வெளியாகவில்லை. மேற்கு கரையில் பதட்டம். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலிய படைகளுக்கும் பலஸ்தீன இளைஞர்களுக்கும் இடையே மோதல்கள் தொடர்ந்துள்ளன. ஜெனின் அகதிகள் முகாம் அருகே நடந்த மோதலில் இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் ஒரு பலஸ்தீன இளைஞர் கொல்லப்பட்டதாக பலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அமைதி பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு. எகிப்து, ஜோர்டான் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை ஆகியவை இரு தரப்பினரையும் மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளன. இப்பிராந்தியத்தில் தொடர் பதட்டத்தை தணிக்க உடனடி போர் நிறுத்தம் அவசியம் என வலியுறுத்தியுள்ளன. இறுதியாக இந்த மோதல் ஒரு புதிய திசையில் நகருமா அல்லது பழைய வன்முறை சுழற்சியிலே தொடருமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கான அழைப்புகள் நம்பிக்கை அளித்தாலும் களத்தில் நிலவும் பதட்டம் தொடர்ந்து கவலையை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த நிலைமைகளை அமைதியை நோக்கி மாற்றுவது இரு தரப்பு தலைவர்களிடமும் சர்வதேச சமூகத்தின் பொறுப்பிலும் உள்ளது. இந்த செய்திகளின் விரிவான தொகுப்பை இன்னும் சற்று நேரத்தில் எமது சேனலில் எதிர்பாருங்கள். அதுவரை நன்றி.